بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات ولجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم اللهم اغفر لهم جميعا وارحمهم اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما اللهم آتني علما وفهما وحكمة ووعيا ورشدا وهدى اللهم وفق لي للفهم الصحيح والتعليم الأحسن الحمد لله மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தொடர்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்து வருகிறோம். இமாம் சஃபியுர் ரஹ்மான் முபாரக் பூரி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்து தந்த அர் ரஹீக்குல் மக்தூம் என்ற நூலுடைய சுருக்கம்தான் நாம் படிக்கக்கூடிய இந்த சிறிய நூல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தூதரின் தூய வாழ்க்கை வரலாறு என்ற இந்த நூல். இன்றைய நாம் படிக்கக்கூடிய பாடம் இந்த பாடத்தில் 7வது பாடம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். உலகத்தில் யாருமே அந்த மாதிரி சோதிக்கப்பட்டிருக்க முடியாது. அல்லாஹு தஆலா உலக மக்களுக்கெல்லாம் ஒரு சோதனையை கொடுத்தான் என்றால் அந்த சோதனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருங்கே அவர்களுடைய அந்த நபித்துவ வாழ்க்கையிலும் சரி நபித்துவத்திற்கு முன்பும் சரி கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தினான். உலக மக்களுக்கெல்லாம் அவர்களை வழிகாட்டியாக அவர்களை முன்மாதிரியாக ஆக்கினான். அல்லாஹ் நாடி இருந்தால் தனக்கு விருப்பமான அந்த நபிக்கு உலகத்தில் யாருக்குமே கொடுத்திருக்காத செல்வத்தையும் உலகத்தில் யாருக்குமே கொடுத்திருக்காத வாழ்க்கை வசதியையும் அதே போல் எல்லா விதமான நியமத்துகளையும் துன்யாவுடைய நியமத்துகளையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதித்தான், கடுமையாக சோதித்தான். காரணம் என்ன? அதற்கு பல காரணங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பக்குவப்படுத்துவது. நல்லா கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பக்குவப்படுத்துறது, நபித்துவத்தினுடைய பணிக்கு அவர்களை தயாராக்குவது, அவர்களுடைய மனதை அல்லாஹுவோடு நெருக்கமாக சமீபமாக ஆக்கி அல்லாஹுடைய அந்த அன்போடு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதோடு அவர்களை அப்படியே முடிச்சு போட்டு விடுவது. நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக நீங்களும் நானும் இந்த உலகத்தில் என்ன விரும்புவோம்? நம்ம தொழுதுட்டா நமக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, நம்ம கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கும் பொழுது நம்ம கேட்குற துவாலாம் கபூலாகி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பெர்ஃபெக்டாக நடக்கணும், நம்மளை எதுக்குறவங்கலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடணும். பொதுவாக எல்லாருக்கும் இந்த ஒரு ஆசை இருக்கும் இயற்கையாக. எப்படின்னு சொன்னால் அவங்க அதாவது நான் சொல்கிறது இஸ்லாமுக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்க இல்லை, இஸ்லாமை ஏற்பவர்கள் அல்லது இஸ்லாமை ஏற்றதுக்கு பிறகு இஸ்லாமில் சரியாக இருப்பவர்கள், இஸ்லாமை ஏற்றவர்கள் அல்லது இஸ்லாமை ஏற்று இஸ்லாமை ப்ராக்டிஸ் செய்யக்கூடியவங்க. இவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் அல்லாஹ்வை தொழுகிறேன், எனக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கணும். இப்படி எதிர்பார்க்கலாமா எதிர்பார்க்கக்கூடாதா அது வேறு விஷயம். கண்டிப்பாக அல்லாஹு தஆலா எனக்கு துன்யாவுடைய சோதனைகளை இலகுவாக்கி நியமத்துகளை கொடுக்கணும்னு அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கறதுல தப்பு கிடையாது. துவாவில் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நான் மூமினாக இருக்கேன், முஸ்லீமாக இருக்கேன், நான் தொழுகிறேன், இபாதத்து செய்கிறேன், எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறது. அதாவது தன்னுடைய ஈமானுக்கும் தன்னுடைய இஸ்லாமுக்கும் தன்னுடைய தீனுக்கும் தன்னுடைய இபாதத்துக்கும் உண்டான கூலியாக
துன்யாவுடைய நியாமத்துகளை, துன்யாவுடைய சௌகரியங்களை, துன்யாவுடைய வாழ்க்கை வசதிகளை, ஆடம்பரங்களை, துன்யாவுடைய லக்ஸுரி லைஃபை, அதே போல் துன்யாவில் எல்லாமே கை கூடிடணும், செல்வத்தை, இப்படி இதை எல்லாத்தையுமே எதிர்பார்க்கிறது எதற்கு பதிலாக, எதற்கு பகரமாக என்றால் தன்னுடைய ஈமான், தன்னுடைய இஸ்லாம், தன்னுடைய தீன், தன்னுடைய மார்க்கப்பட்டு தன்னுடைய இபாதத்துக்கு பதிலாக. இதுதான் தப்பு. அப்போ நீங்கள் உங்களுடைய இபாதத்துக்கு உலகத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கூலி கேட்குறீங்க, ஆகிரத்தில் உங்களுக்கு கூலியை நீங்கள் ஆசை வைக்கிறேன்னு அர்த்தமாக போச்சு. நீங்கள் அல்லாட்ட துவா கேட்குறீங்க, யா அல்லாஹ் எனக்கு துன்யாவுடைய நியமத்தை கொடு, செல்வத்தை கொடு, காரை கொடு, பங்களாவை கொடு அப்படின்னு துவா கேட்டுட்டு அது அல்லாஹ் எனக்கு கொடுப்பான்னு ஆதரவு வைக்கிறீங்க. இட் இஸ் எ டிஃப்ரெண்ட். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. ஒரு அமலை கொண்டு நீங்கள் எதை நாடினீர்கள்? அல்லாஹ்விடத்தில் கேட்டதை நீங்கள் எதிர்பார்ப்பது, அதில் எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் வெற்றியை கேட்குறீங்க, சுகத்தை கேட்குறீங்க, ஆஃபியத்தை கேட்குறீங்க, என்னத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஹலாலானதை கேட்டு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கொடுப்பான ஆதரவு வைக்கிறீங்களோ, இட் இஸ் நாட் ராங். அதில் எந்த தப்புமே கிடையாது. தப்பு எங்கே? உங்களுடைய ஈமானுக்கு, இஸ்லாமுக்கு, தீனுக்கு, உங்களுடைய மார்க்கப்பட்டுக்கு, இபாதத்துக்காக துனியாவுடைய கம்ஃபர்ட் லைஃப்பை நீங்கள் தேடுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு கூலியா நான் முஸ்லீம் எனவே எனக்கு இது கிடைக்கணும், நான் தொழுகிறேன் எனவே எனக்கு இது கிடைக்கணும், நான் இதை அல்லாஹ்வுக்கு நான் ஜக்காத்து கொடுக்குறேன் எனவே எனக்கு என்னுடைய பொருளுக்கு எந்த நஷ்டமும் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இதற்கு கூலியாக இதை எதிர்பார்ப்பது இருக்கிறது. அதை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது, யார் உலகத்தையும் அதனுடைய அலங்காரத்தையும் நாடுகிறார்களோ அவர்களுடைய அமல்களுக்குரிய கூலியை உலகத்திலேயே நாம் கொடுத்து விடுவோம். அராதல் ஹயாத் துன்யா வஸீனதஹா நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுப்ஹஸூன். அவங்களுடைய அமலுக்குண்டான கூலி துன்யாலேயே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும், அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு. இப்போ திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பக்குவப்படுத்துகிறான். அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹுவோட தொடர்பு படுத்துகிறான். இது கொஞ்சம் நம்ம புரியணும். எப்படின்னு சொன்னால், மனிதன் நல்லா கவனிங்க, கஷ்டத்தில் இருக்கும்போது, சிரமத்தில் இருக்கும்போது, மன நெருக்கடிகள் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அவன் மன்றாடும் பொழுதும், தவக்குல் அதே போல் அல்லாஹ்விடத்தில் யக்கீன் வைக்கும் போதும், அப்போ உள்ள அந்த நெருக்கம் இருக்கிறது, அதை அவன் சுகமாக கம்ஃபர்ட் லைஃப்பில் இருக்கும் பொழுது அவனுக்கு அது ஏற்படாது. தொழுவான், துவா கேட்பான், அப்படியே அதோட அல்லாஹ்விட்ட தன்னுடைய துவாவை, தன்னுடைய தொடர்பை முடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். அந்த கஷ்டத்தில், அந்த பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ரப்பி ரப்பி அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொல்லிட்டு அந்த உள்ள அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும், அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு எப்போ வரும், அல்லாஹ் என் மேலே கருணை காட்டு அப்படிங்கிற அந்த அல்லாஹ்வின் மீது உண்டான அவனுக்குள்ள அந்த ஈடுபாடு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஹையாக இருக்கும். பெரும்பாலான நபிமார்கள் சோதிக்கப்பட்டதனுடைய அந்த முக்கியமான ரகசியங்களில் ஒன்றாகவே இதை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா நபிமார்களை தன் பக்கத்தில் நெருக்கமாக எப்போதும் வைத்திருக்க விரும்பினான். கொஞ்சம் கூட அவங்க தன்னை விட்டு தூரமாகிறதுக்கு அல்லாஹு தஆலா விடலை. அப்படி சில சமயத்தில் ஆகும்போது கூட அல்லாஹு தஆலா அவங்கள இன்னும் கஷ்டத்தை கொடுத்து அவங்கள அல்லாஹு தஆலா தன் பக்கம் நெருக்கினான். அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க, சஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னா, அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அம்பியா சும்மல் அம்சல் சும்மல் அம்சல் ஃபல் அம்சல். அதாவது இந்த உலகத்தில் ரொம்ப கடினமான சோதனைகளுக்கு, உலகத்தில் கடினமான சோதனைகளுக்கு ஆளாகக்கூடியவர்கள் யார் என்றால் நபிமார்கள். அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அம்பியா. உலகத்தில் கடினமான சோதனைகளுக்கு ஆளாகக்கூடியவர்கள் நபிமார்கள். அதற்கு பிறகு அவர்களை போன்றவர்கள் உயர்ந்தவர்கள், அதற்கு பிறகு அடுத்துள்ள உயர்ந்தவர்கள், அதற்கு பிறகு அடுத்துள்ள உயர்ந்தவர்கள். ஸோ இப்போ நம்ம இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் சோதனையில் பார்க்கும்போது
அவங்க மேலே அல்லாஹ் தஆலா கோபத்தில் இருக்கான், அவங்க அல்லாஹ்வுடைய அருளில் இல்லை, அவங்க மேலே அல்லாஹ் திருப்தியாக இல்லை. சிலர் அல்லாஹ்வுடைய நியமத்திலையும் வசதி வாய்ப்புலையும் பார்க்கும் பொழுது அவங்க மேலே அல்லாஹ் தஆலா அதிகமான அருள் புரிஞ்சு அல்லாஹ்வுடைய அன்புல நெருக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு எடை போடுறோம் பார்த்தீங்களா, அது தப்புன்னு நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். மனிதர்களுடைய நல்ல கவனிங்க, மனிதர்களுடைய அமல்களை தான் நம்ம பார்க்கணுமே தவிர மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வாழ்வாதார வசதிகளை நாம் பார்க்கக்கூடாது. அவருடைய இபாதத்து எப்படி இருக்கு, தக்வா எப்படி இருக்கு, அதை வைத்து தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இவர் மேலே அருள் புரிஞ்சிருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லணும். இவர் 5 வேளை தொழுகிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இவர் மேலே அருள் புரிஞ்சிருக்கிறான். இவர் குர்ஆன் ஓதுறாரு, இவர் மார்க்க பற்றோடு இருக்கிறாரு, இவர் தீனோட தாவாவோடு இருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இவருக்கு செஞ்சு பெரிய அருள். இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்க, ஒருத்தர் பெரிய பங்களாவில் இருந்தார், ஒருத்தர் நல்ல வசதியில் இருந்தார், காசு பணம் பிள்ளைகள் நிறைய, இதெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் அவருக்கு நிறைய அருள் புரிஞ்சிருக்கிறான், அல்லாஹ் ரொம்ப பரக்கத்தாக அவரை வச்சிருக்கிறான். அந்த கான்செப்டை நம்ம மனசுலேருந்து எடுத்துடணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் பரக்கத்தில் வைக்கலையா, சஹாபாக்களை அல்லாஹ் பரக்கத்தில் வைக்கலையா? எத்தனை நபிமார்கள் வறுமையில் இருந்து பசி பட்டினியில் இருந்து அப்படியே மௌத்தா போயிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை தவிர, ஒழு செய்கிறதுக்கு கையில் ஒரு லோட்டாவை தவிர உலகத்தில் எந்த சொத்துமே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வீடு கிடையாது, ஒதுங்கிறதுக்கு ஒரு வீடு கிடையாது, படுக்கிறதுக்கு ஒரு படுக்கை கிடையாது, மாற்றிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிடையாது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய பரக்கத்தில் இல்லையா, அல்லாஹ்வுடைய நியமத்தில் இல்லையா? 5 பெரும் நபிமார்களில் ஒரு பெரிய நபி, அல்லாஹ்வால் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ் அவங்கள வானத்துக்கு உயர்த்தினா. அதுக்கு அதே போல் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி நீங்கள் எடுத்து பாருங்கள். சரி, திரும்ப வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாழ்க்கையில் இத்தகைய சோதனைகள், இப்போ நம்ம இந்த படிக்க போகிறது இன்றைய பாடம் இருக்குது, இது முழுக்க முழுக்க சோதனையினால் அது சம்மந்தப்பட்ட அந்த ஒரு நெருக்கத்தை, ஒரு முன்னுரையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சில பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் தான், அந்த கேள்விக்கான அந்த ஹிக்மத்து தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சோதனைகளை, நெருக்கடிகளை கொடுத்ததற்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்று பார்க்கும் பொழுது அவங்களுடைய அந்த யகீன், தவக்குல், அல்லாஹ்வோட உள்ள அந்த தொடர்பு அதிகமாகி அவங்கள வந்து நல்லா பக்குவப்படுத்தணும், இன்னும் அந்த அவங்களுடைய தரஜாத்துகளை உயர்த்தணும். இப்போ ஒரு மூமின் அவன் எல்லா வகையிலையுமே அவனிடத்தில் எந்த பாவமுமே இல்லை. ஸோ அவனுக்கு சோதனைகள் வருது, கண்டிப்பாக வரும். ஏன்? அவனுடைய தரஜாத்துகள், அந்தஸ்துகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்துறதுக்காக வேண்டி. எப்போதுமே நமக்கு வரக்கூடிய கஷ்டம் நம்ம பாவத்துக்குண்டான தண்டனை என்று நினைச்சிடக்கூடாது. நம்மை பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்துவதற்காகவும் அந்த சோதனைகள் இருக்கலாம். அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைப்பதற்காகவும், அல்லாஹ்விடத்தில் நமக்கு தரஜாத்துகள், அந்தஸ்துகள், தகுதிகளை உயர்த்துவதற்காகவும் அது இருக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முந்திய நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள். இது ஒரு விஷயமாச்சா? கவனிங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், தாவாவுடைய அந்த ஒரு வியூவில், அந்த பார்வையில் பார்க்கும்போது நமக்கு இன்னொரு பெரிய படிப்பினை இருக்கு. சில பேர் உங்களில் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், நான் இப்போ வந்து வியாபாரத்தில் கஷ்டப்படுறேன், தொழிலில் கஷ்டப்படுறேன், ஓகே, நான் இப்போ தான் படிச்சிருக்கிறேன், ஜாப் தேடிக்கிட்டு இருக்கிறேன், நான் இப்போ தான் வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிட்டுருக்கிறேன், இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு சரியானதுக்கு பிறகு, நான் வந்து கம்ஃபர்ட் லைஃபுக்கு போனதுக்கு பிறகு நான் வந்து தாவாவை பற்றி யோசிக்கிறேன், தாவாவுக்கு நான் வந்து வர்றதை பற்றி யோசிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஒரு பக்கம் இது தாவா செய்யாமல் இருக்கிறவங்க. தாவா செய்யக்கூடிய தாயிகள் அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு கஷ்டம், சோதனை, நெருக்கடி வராமல் இருக்கிற வரைக்கும் அவங்க தாவா ஃபீல்டில் போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மனக்கவலைகள் அதிகமானாலோ, குடும்ப பிரச்சனைகள் அதிகமானாலோ, அல்லது அவர்களுக்கு வேறு ஏதாவது வெளி சூழ்நிலைகளிலிருந்து அவங்களுக்கு அச்சுறுத்தல்கள் அதிகமானாலோ தாவாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போயிடுவாங்க.
இதை எல்லாத்தையும் அதுக்கு காரணமாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தாவாலேருந்து தூரப்படுத்தி கடைசியில் மொத்தமாக நமக்கு எதுக்குடா இந்த பிரச்சனை அப்படின்னு தாவாவை விட்டு விலகிடுவாங்க. ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை இருக்கிறது, தாவாவை விட்டு அறவே தாவாவில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் சரி, எது காரணம் சொல்லி துன்யா இன்னும் எனக்கு கம்ஃபர்ட் ஆகலை, துன்யா எனக்கு இன்னும் கரெக்டாக செட்டில் ஆகலை, நான் துன்யாவில் செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லி தாவாவில் ஈடுபடாதவர்களுக்கும், அல்லது தாவாவில் ஈடுபட்டதுக்கு பிறகு துன்யாவுடைய சோதனைகளை காரணம் சொல்லி தாவாலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகக்கூடியவங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஒரு பாடமாக படிப்பினையாக ஆக்காரம் விரும்பினா. காரணம் என்னென்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான வசதிகளும் இல்லாத போது தான் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செஞ்சாங்க. ரெண்டாவது, சோதனைகள் அதிகமாக தாவாவை அதிகப்படுத்துகிறாங்க. தாவா சம்பந்தப்பட்ட உழைப்புகளை, அந்த பணிகளை, ஆலோசனைகளை, முயற்சிகளை அதிகப்படுத்துகிறாங்களே தவிர தங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள்னால ஒருபோதும் அவர்கள் தாவாவை குறைக்கவில்லை. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய சிரமங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த துன்பங்களுக்கு பின்னாடி நாளைக்கு யாராவது இப்படி சொல்லிடக்கூடாது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னங்க, சஹாபாக்களுக்கு என்ன, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா துஆ கேட்டவுடனே கபூல் செஞ்சுட்டான். அவங்களுக்கு துன்யாவில் எல்லாமே வசதி இருந்துச்சு, லைஃப்பில் அவங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு, எல்லாமே அவங்களுக்கு சஹாபாக்கள் செஞ்சு கொடுத்தாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வாழ்க்கையில் இல்லை, அவங்க தாவா செஞ்சாங்க. அப்படி நமக்கும் இருந்தால் நம்மளும் தாவா செய்வோம்ல. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு தாவா கொடுத்தாலும் உடனே அவங்க களிமா சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாவை பார்த்தா எல்லாரும் பயந்தாங்க. இப்படி நம்ம காலத்தில் நமக்கு அப்படியா, இந்த மாதிரிலாம் சோதனை ரசூல்லா காலத்தில் இருந்திருந்து அவங்களே தாவா செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு பின்னால் எந்த முட்டாளும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான பொய்யான சாக்குகளை எல்லாம் அடைத்து விடுவதற்காக நமக்கு தாவாவுக்கும் சரி, தீனை பின்பற்றுவதற்கும் சரி, எல்லா விஷயங்களிலும் இஸ்லாமுக்கு முன்னோடியாக, இமாமாக, ரசூலாக, நபியாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த சோதனையினுடைய ஒரு சங்கமமாக ஆக்கி, யாரெல்லாம் எந்த சோதனையில் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலே ஒரு படிப்பினை இருக்கின்ற அளவிற்கு அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டான். ஆகவே பின்னாடி யாரும் எந்த விதமான பொய்யான காரணங்களையும் எந்த விஷயத்திலையுமே அவங்க சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சரி, இப்போ இந்த பாடத்தில் நம்ம என்ன படிச்சுக்க போகிறோம்? இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? தலைப்பே பாருங்க, ஆமுல் ஹுஸ்ன், அதாவது துயர ஆண்டு. ஹுஸ்ன் என்று சொன்னால் மனதை சங்கடப்படுத்தக்கூடிய, மனதில் வலியை ஏற்படுத்தக்கூடிய அந்த கவலைக்கு தான் ஹுஸ்ன்னு சொல்லுவாங்க அரபியில். வலா யஹ்ஸுன்க கௌலுஹும், நபியே அவர்களுடைய பேச்சுகள், உங்களை பற்றி அவர்கள் என்னென்ன பேசுகிறாங்களோ, உங்களை சூனியக்காரர்னு சொல்கிறாங்க, பைத்தியன்னு சொல்கிறாங்க, உங்களை ஒரு கவிஞர்னு சொல்கிறாங்க, நீங்கள் சமுதாயத்தை பிரிக்கிறதுக்காக வேண்டி வந்தவர்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரியெல்லாம் அவர்கள் உங்களை பற்றி பேசுவது உங்களுக்கு மனக்கவலையை கொடுக்க வேண்டாம். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நினைத்து அதனால் உங்களுடைய மனசில் ஒரு வலி ஏற்பட்டு, உங்களுடைய மனசில் ஒரு விதமான கஷ்டம், சிரமம் ஏற்பட்டு நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க பாருங்கள். அப்படியே உங்களுடைய சுறுசுறுப்பு, உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய அந்த உடல் வலிமையெல்லாம் அப்படியே டவுன் ஆகி ஒரு நிலைக்கு வரீங்க பாருங்கள், அதுதான் ஹுஸ்ன் என்று அரபியில் சொல்லப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல அபூபக்கருக்கு, லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, நபியே கவலைப்படாது, அபூபக்கரே கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று. அரபியில் அந்த ஹுஸ்னுங்கிறது அதான். நிறைய வார்த்தை இருக்கு அரபியில், ஹுஸ்னுன், அதே போல கம்முன், ஹம்முன். ஸோ இந்த மாதிரி ஹஸ்ரத்துன், நதாமத்துன், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள், அதாவது இந்த கவலையை கொடுப்பதற்காக உள்ள அந்த வார்த்தைகள். ஸோ கவலைகளுக்கு இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. ஒவ்வொரு விதமான வார்த்தையும் ஒரு விதமான கவலையை, துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம தமிழில் கூட சொல்கிறோம்ல, கவலை, துக்கம், கைசேதம்,
வருத்தம், அதே போல் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் தமிழ் இலக்கணத்திலையும் இருக்கும். ஸோ அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அபூ தாலிப் கணவாயிலிருந்து வெளியே வர்றாங்கல்ல, அந்த ஒரு வருஷம் இருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நபித்துவ வாழ்க்கை, மக்கா வாழ்க்கையில் ஆமுல் ஹுஸ்ன். அது ஒரு துயர ஆண்டு, ஒரு கவலை நிறைந்த ஆண்டு. அதாவது அந்த ஆண்டில் கவலையை தரக்கூடிய, துக்கத்தை தரக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்தன என்பதை உணர்த்தும் விதமாக அந்த ஆண்டுக்கு இந்த மாதிரி பேர் வைக்கப்படுது. அது என்ன, ஏன் அந்த மாதிரி அதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்கா வாழ்க்கையில் 2 பேர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்கா வாழ்க்கையில் 2 மனிதர்கள், அவர்களை நாம் குறிப்பிடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவத்தினுடைய மக்கா வாழ்க்கையை நம்ம எழுதவே முடியாது, அந்த வரலாறை நம்ம கொண்டு வரவே முடியாது. அந்த 2 பேர் யார்? ஒருவர் முஸ்லீம், இன்னொருவர் காஃபிர். ஒருவர் முஃமின், இன்னொருவர் முஃமினான முஸ்லிமான அந்த மனிதர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார், நம்முடைய பரிசுத்தமான தாயார் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா. ஸோ மக்கா வாழ்க்கையில் அவர்களை பற்றி குறிப்பிடாமல் இஸ்லாமிய வரலாறை எழுதவே முடியாது. 2வது மனிதர் காஃபிராக இருந்தவர், முஷ்ரிக்காக இருந்தவர். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ வாழ்க்கையிலே அவர் மிகவும் ஒரு பங்கு வகிக்கக்கூடியவர். அவர் யார் என்றால் அவர் தான் அபூ தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிப். இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக உறுதுணையாக, அவர்களுக்கு பக்கபலமாக, அவர்களுக்கு எல்லா வகையிலும் வலிமை சேர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரி, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை எடுத்துப்போம். இவங்க எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு நல்லா தெரியும். மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்புடைய ஒரு சீமாட்டி, ஒரு ரிச் உமன். அவங்க நல்ல பொருளாதார வசதியுடைய ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த, குணத்தாலும் உயர்ந்த ஒரு பெண்மணி தான் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியினுடைய 25வது வயதில், தன்னுடைய 40வது வயதில் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. சில பேர் இந்த வயசில் வித்தியாசங்கள் சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களும் அதே போல் ஹதீஸ்கலை அறிஞர்களுடைய அந்த ஆய்வுலையும் இந்த வயசு தான் சரியான வயசு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட வயதில் குறைந்தவர்களாக இருந்தார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வயது 25, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வயது 40. இதுதான் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லக்கூடியது. பொதுவாக இஸ்லாமிய அந்த வரலாறை பொறுத்த வரைக்கும் வயது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படக்கூடியதை தவிர அது நமக்கு ஒரு டீப்பான ஒரு மார்க்க சட்டங்களுக்காக வேண்டி அது இருக்காது. அதனால தான் அதை பற்றி குறிக்கிறதெல்லாம் நம்முடைய அந்த ஹதீஸ் கலையில் அதெல்லாம் வராது. நமக்கு அது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் என்ன, அதிலிருந்து நமக்கு உண்டான படிப்பினைகள் என்ன, அது அப்படியே போயிட்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுறது வரைக்கும் நல்லா கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுகிற வரை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வியாபாரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். அந்த செல்வத்தை பாதுகாப்பது, அந்த செல்வத்தை வளர்ச்சியடைய செய்வது, அதில் வியாபாரம் செய்வது, வர்த்தகம் செய்வது. ஸோ அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய வியாபாரம், தொழில்துறை, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த பொருளாதார உயர்வில் யாருடைய பங்கு முக்கியமாக இருந்துச்சு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பங்கு முக்கியமாக இருந்துச்சு. இந்த இடத்துல நான் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சில சம்பவங்களை நினச்சி சிரிப்பு வருது. என்னன்னு சொன்னால், சில முஸ்லீம் குடும்பத்தார்கள், அதே போல் சில முஸ்லீம் இளைஞர்கள் பணக்கார பொண்ணா, அப்படி நல்ல செட்டிலான பொண்ணா அவங்க தேடுவாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டால், அது ஒன்றும் தப்பு இல்லையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை முடித்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவாங்க.
சரியா? மனுஷன் பாருங்க, தனக்கு சாதகம்னா எப்படிலாம் போய் இது வந்து ஆலிம்கள்ட்டலாம் அவங்க கேட்கறது இல்லை, அந்த பயானை வைத்து இவங்களே இஸ்தின்பாத், இவங்களே வந்து இஜ்திஹாத் செஞ்சு இவங்க எடுத்துக்கிட்ட அந்த சோர்ஸ் தான், அந்த ஆராய்ச்சி தான் இது. இப்போ என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், ஓகே குட், நீங்கள் செய்கிற ஆராய்ச்சி எல்லாம் ஓகே. இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் செட்டில் ஆகாத ஏழையாக இருந்தாங்க, அவங்க வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆன ரிச்சான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்தாங்க. அதனால் நீங்கள் வந்து பணக்கார குடும்பத்தில், இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் உள்ளவங்க மலேசியாவில் பொண்ணு பார்க்குறது, இந்தியாவில் உள்ளவங்க சிங்கப்பூரில் பொண்ணு பார்க்குறது, ஃப்ரான்ஸில் பொண்ணு பார்க்குறது, லண்டனில் பொண்ணு பார்க்குறது, அங்கே போனால் நமக்கு வாழ்க்கை செட்டில் ஆகிடும். ஓகே, நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசில் 40 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணாங்கல்ல, ஏற்கனவே 2 தடவை கல்யாணமாகி அந்த 2 கணவன்மார்களும் இறந்து விதவையாக இருந்தாங்கல்ல, அப்படி ஒரு பொண்ணை பாருங்கள். ஏன்னா இதை எடுத்துக்கிட்டீங்கல்ல, உங்கள் மனசுக்கு விருப்பமான இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இதை விட்டுட்டீங்களே, அது என்ன உங்களை விட 5 வயசு கம்மியான 10 வயசு கம்மியான பொண்ணாக தேடுறீங்க நீங்கள்? அப்போ அங்கே இடிக்குதுல உங்களுக்கு, அங்கே விட்டுட்டீங்கல்ல இந்த ஆதாரத்தை. சரி, அடுத்து வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆன ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணாங்க. ஓகே, கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுடைய வருமானத்தில் படுத்து தூங்கிக்கிட்டு அந்த பொண்ணுடைய வருமானத்தில் சாப்பிட்டாங்களா, அல்லது அதில் உழைச்சி அவங்க சாப்பிட்டாங்களா, அதில் கஷ்டப்பட்டு அவங்க சாப்பிட்டாங்களா என்றால் அந்த செல்வத்தை வளர்ச்சி அடைய செய்தாங்களே தவிர அதில் சாப்பிட்டுட்டு அவங்க அந்த சொத்தை அழிக்கலை. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? நம்பர் 2 நம்பர் 3, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ இந்த நபித்துவம் கொடுக்கப்பட்டுச்சோ, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்களோ அன்றைய நாளிலிருந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாமுக்காக இந்த செல்வத்தை செலவு செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் சம்பாதித்து வைத்திருந்த அந்த செல்வத்தை எல்லாம் தீனுக்காக, தாவாவுக்காக, புதிதாக இஸ்லாமை ஏற்ற மூமின்களுக்காக செலவழித்தார்களே. நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்குவதற்கு மட்டும்தான் நீங்கள் இதை வைத்துக்கொள்றீங்களே தவிர நீங்கள் தீனுக்காக என்ன செய்றீங்க, தாவாவுக்காக என்ன செய்றீங்க? அப்போ இந்த மாதிரி நம்ம நஃப்ஸுக்காக வேண்டி மார்க்க ஆதாரங்களை தேடுகிற ஒரு நிலை நம்மிடத்தில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அறிஞ்சவன், உள்ளங்களை அல்லாஹு தஆலா அறிஞ்சவன். நாம் நம்மை நியாயப்படுத்தி திருப்திப்படுத்தி நமக்கு நாமே 1000 ஆறுதல்களை சொல்லிக்கொண்டு, சாக்குகளை சொல்லிக்கொண்டு நம்ம திருப்திப்படுத்தினாலும் நாளைக்கு மறுமையில் வரும்போது நம்முடைய எண்ணங்களை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்திடுவான், நம்முடைய செயல்களை அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான். ரொம்ப பயந்துக்கணும். சரி, வாங்க விஷயத்துக்கு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஈமான் கொண்ட அந்த அன்றைய நாளிலிருந்து அவங்க என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய உலக பணிகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார்கள். இது எப்பயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு 3 வருடங்களுக்கு முன்பாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு துனியா மேலே நாட்டம் இல்லை, அவர்கள் நான் வந்து அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்க போகிறேன் என்று அவங்க முழுக்க திக்ரு, இபாதத்து, அல்லாஹ்விடத்தில் வந்து நன்மை எதிர்பார்க்க அப்படிப்பட்ட அந்த தியாகங்களில் போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கிது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ தன்னுடைய கணவனார் ஏதோ ஒரு ஈமானிய பாதையில் போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் கண்டிப்பாக ஒழுக்கமானவர், சத்தியமானவர், அல்லாஹ் அவருக்கு நேர் வழி காட்டுவான் என்பதை புரிந்து கொண்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சப்போர்ட் பண்ணாங்க. நபித்துவத்துக்கு முன்பிலிருந்தே ஆரம்பித்த அந்த சப்போர்ட் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நபியே, நீங்கள் எதையும் அறியாதவராக இருந்தீரே, அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டினானே. நீங்கள் எத்தீமாக இருந்தீரே, அல்லாஹ் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தானே. நீங்கள் ஏழையாக இருந்தீரே, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தானே. அந்த செல்வம் யார் மூலமாக? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக. ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த துன்யாவுடைய டென்ஷன்லேருந்து ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. துன்யாவுடைய டென்ஷன்லேருந்து ஃப்ரீ ஆக்கிட்டு
தன்னுடைய செல்வத்தை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அவர்கள் அனுமதிக்கப்பட்ட செல்வமாக ஆக்கிவிட்டார்கள். நீங்கள் விரும்புகிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம், நீங்கள் விரும்புகிறபடி நீங்கள் இதை செலவு செய்யலாம் என்பதாக தனக்கும் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் என்று ஒதுக்கி வைத்துக் கொள்ளாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்றிலுமாக அதை அர்ப்பணம் செய்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செல்வத்தை கொண்டு இஸ்லாமை பரப்பினார்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, தீனை பரப்புறதுக்கு தேவையான விஷயங்கள் ரெண்டு. தீனை பரப்புறதுக்கு தேவையான விஷயங்கள் ரெண்டு. ஒன்று என்னன்னு சொன்னால் பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தையும் அதே போல் மன ரீதியான ஒரு ஆதரவையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுத்தவங்க தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதில் எந்த விதமான குறையுமே செய்யலை. இதனால் இவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த உயர்வு அந்தஸ்து இருக்குது, ரொம்ப டாப். சில பேர் கேட்பாங்க, நம்ம இடத்துல சண்டைக்கு வருவாங்க, நீங்கள் பலதார மனத்தை பற்றி பேசுகிறீங்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உயிராக இருக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே திருமணம் முடிக்கலையே, அதனால் முதல் மனைவி கல்யாணம் பண்ணிட்டா அவள் மூத்தா போகிற வரைக்கும் யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேச்சை கொண்டு வருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், சரி அது விஷயத்துக்கு உள்ளார போவேணாம், நம்ம அது வேறு டாப்பிக்காக போயிடும். மெயின் விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உள்ள பெண்மணிகள்லையே, யார் உலகத்தில் உள்ள பெண்மணிகள்லையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆண்களில் பலர் கமுல என்று சொன்னால் நிறைவடைந்து விட்டார்கள். அவங்க ஒரு கம்ப்ளீட் மேனா, கம்ப்ளீட் ஒரு ஹியூமனா, அல்லாஹ்வின் அதாவது எல்லா விஷயத்திலையும், குறிப்பாக ஈமானில், இஸ்லாமில், இஹ்லாஸில், தக்வாவில் கம்ப்ளீட்டாக இருக்கிறாங்க. ஆனால் பெண்களில் ரொம்ப கம்மியான பேர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. யார்? ஆசியாவை தவிர, யார் மரியமை தவிர, யார் ஹதீஜாவை தவிர, இன்னும் சில அறிவிப்புகளில் ஃபாத்திமாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்கும் பொழுது அடுத்து ஒரு நிக்காஹ் செய்ய வேண்டிய அவசியம் அங்கே இருக்காது. மற்றவர்கள் யாருமே உலகத்தில், ஏன் இன்க்ளூடிங் தன்னுடைய பரிசுத்தமான மனைவியாகிய பிரியத்திற்குரிய நேசத்திற்குரிய மனைவியாகிய ஆயிஷாவை கூட ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வரல. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹப்சாவை இந்த லிஸ்ட்டில் கொண்டு வரல. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உம்மு சலமாவை இந்த லிஸ்ட்டில் கொண்டு வரல. ஜைனப் பின்த் ஜஹ்ஷை இந்த லிஸ்ட்டில் கொண்டு வரல. அதே போல் ஜைனப் பின்த் ஹுசைமாவை இந்த லிஸ்ட்டில் கொண்டு வரல. மைமுனாவை கொண்டு வரல. உம்மு ஹபீபாவை கொண்டு வரல. ஜுவைரியாவை கொண்டு வரல. சஃபியாவை கொண்டு வரல. இப்படி எத்தனை மனைவிமார்கள் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இரவெல்லாம் தொழக்கூடியவர்கள். ஹப்சாவை பற்றி எப்படி வருதுன்னா, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஹப்சாவுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா உமருடைய மகள் தானே, ரொம்ப ரோஷக்காரங்க. டக்குன்னு ரசூலுல்லாஹ் அவங்களுக்கும் பிரச்சனை வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் விட்டாங்க. யார? உமருடைய மகளார் ஹப்சாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் விட்டாங்க. உமருக்கா சரியான கவலை. அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அனுப்புனான் அலைஹி ஸலாத்து வஸலாம். ஜிப்ரீல் போங்க, எந்த பணிக்காக வர்றாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்விடத்தில் போய், என்னுடைய நபி இடத்துல போய் சொல்லுங்க, ஹப்சாவை மீண்டும் திருமணத்தில் சேர்த்து கொள்ளுங்கள். நீங்க ஹப்சாவை மீண்டும் திருமணத்திலே சேர்த்து கொள்ளுங்கள், அவங்கள உங்களுடைய மனைவியாக நீங்க வச்சுக்குங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். ஃபஇன்னஹா ஸவ்வாமத்துன் வ கவ்வாமத்துன். ஹப்சா அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய பெண், ஹப்சா அதிகமாக நின்று வணங்கக்கூடிய பெண்ணுன்னு சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து அனுப்புகிறான். அத்தகைய ஹப்சாவை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த லிஸ்ட்டில் கொண்டு வரல, கம்ப்ளீட்டு அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் கொண்டு வரல. ஸோ அதனால் மார்க்கத்தில் தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது அறக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு மார்க்க விஷயங்களில் தர்க்கங்களோ சண்டை சச்சரவுகளோ செய்யாதீங்க.
அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த தகுதியுடைய அந்த மார்க்க அறிஞர்களிடத்துல கல்வியை நீங்கள் கொடுத்துட்டு அமல் செய்கிற விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. சரி வாங்க. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தியாகம் அவ்வளவு பெரிய தியாகம். அவர்கள் ஒரு நிறைவான பெண்மணி. யாருடைய அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாரை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா புகழ்ந்தானோ, ஈசா நபியினுடைய அம்மா தாய், உம்முஹு சித்தீகா, ஈசாவுனுடைய அம்மா இருக்கிறார்களே, தாய் இருக்கிறார்களே, அவர்கள் ஈமானிலே மிகவும் உண்மையான ஒரு பெண்மணி என்று எந்த பெண்மணியை அல்லாஹ் குர்ஆனில் புகழ்றானோ, யாருக்கு அல்லாஹு தஆலா விசேஷமான வஹியை கொடுத்தானோ, ஜிப்ரீல் அனுப்புனானோ, அத்தகைய ஒரு பெண்மணிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அந்த பெண்மணியுடைய ஸ்தானத்தில் வைக்கிறாங்க. அதே போல் எந்த ஒரு பெண்மணியை உலக மூமின்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா உதாரணமாக, மூமின்களுக்கு நாம் 2 பெண்களை நாம் ஆதாரமாக சொல்கிறோம்னு சொன்னாங்கல்ல, அந்த 2ல் யார் வருவாங்க? இதே மரியமும் வருவாங்க, அதே போல் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவும் வருவாங்கல்ல. அந்த பெண்மணிகளுடைய ஸ்தானம் தான் யாருடைய ஸ்தானம்? கதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த ஸ்தானம். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாம் சொல்லி விடுறான். யாருக்கு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ஜிப்ரீலை அனுப்பி, ஜிப்ரீலே ஹதீஜாவுக்கு என்னுடைய சலாமை நீங்கள் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் வந்து சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்கிறாங்க. சலாம் சொல்றது மட்டுமல்ல, அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடு இருக்கிறது, ஒரு மாளிகை இருக்கிறது. அங்கே ஹதீஜாவுக்கு எந்த டயர்டும் இருக்காது, ஹதீஜாவுக்கு அங்கே எந்த ஒரியும் இருக்காது, கவலையும் இருக்காது, ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியை அவங்க ஹதீஜாவுக்கு சொல்லுங்க என்று விசேஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அனுப்புனானா எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு ஸ்டேட்டஸில் இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சதா அவங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்தார்கள், ஹதீஜா என்னை நம்பிக்கை கொண்டார். மக்கள் எல்லாம் என்னை கைவிட்டார்கள், ஹதீஜா எனக்காக செலவழித்தார். என்னுடைய துக்க நேரங்களிலே என்னை அவர் அரவணைத்து கொண்டார். இப்படியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த விசுவாசத்தை, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டதையும், அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டதையும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அந்த உறுதுணையையும் அவங்க அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா வாழ்க்கையில் 2 நபர்கள் மிக முக்கியமானவர்கள். அதில் ஒருத்தங்க யார்? முஃமின், இன்னொருத்தங்க காஃபிர். அந்த மூமின் யாருன்னு சொன்னால் அவங்க தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஸோ இத்தகைய அந்த பெண்மணி இருக்கிறாங்களே, அல்லாஹ் அக்பர், நம்முடைய தாயாகிய முதல் தாயாகிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அபூ தாலிபுடைய அந்த கணவாயிலிருந்து அவர்கள் எல்லாரும் வெளியே வந்ததுக்கு பிறகு, புரியுதுங்களா, இறந்து போயிடுறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத். ஸோ அதனால தான் இது ஒரு முக்கியமான காரணம், கவலை ஆண்டு, துக்க ஆண்டு என்று இந்த வருஷத்துக்கு சொல்லப்படுறதுக்கு. அதே போல் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி அபூ தாலிப் மரணிக்கிறார். அப்போ பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்துக்குள்ளார சப்போர்ட், ஒரு உறுதுணையாகவும் இருந்தவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. குடும்பத்துக்கு வெளி வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், மக்களை சந்திக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு மன வலிமை கொடுத்தவரும், அவர்களை உடல் ரீதியாக பாதுகாத்தவரும் அபூ தாலிப். அபூ தாலிப் இல்லை என்றால் குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றிருப்பார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அபூ தாலிப் இறந்ததுக்கு பிறகு குறைஷிகள் பல மீட்டிங்கில் அவங்க ஆலோசனைகள் செய்து கடைசி மீட்டிங்கில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கான உறுதியான திட்டம் போடுறாங்க. அந்த திட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டு விடுகிறான், நீங்கள் ஹிஜ்ரத்து செய்து விடுங்கள் என்று. இப்போ அபூ தாலிப் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் மக்காவில், அத்தகைய கொடிய காஃபிர்கள் அங்கே இருந்தும் ரசூலுல்லாவை நேருக்கு நேராக எதிர்த்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே கை வைக்கிற அளவுக்கு, அவங்களுடைய உயிரை எடுக்கிற அளவுக்கு காஃபிர்கள் துணியாமல் இருந்தார்கள். அதற்கான திட்டங்கள் போடாமல் இருந்தார்கள். அதுக்கு என்ன காரணம்? அபூ தாலிபுடைய அந்த கம்பீரம், அபூ தாலிப் கொடுத்திருந்த அந்த பாதுகாப்பு, அபூ தாலிபுடைய அந்த மரியாதைக்கு, அபூ தாலிபுடைய அந்த கண்ணியத்துக்கு காஃபிர்கள் கொடுத்த மரியாதை. ஒரு நபி ஒரு சமூகத்தில்
கொல்லப்படுவதிலிருந்து பாதுகாப்பாக இருந்தவர்கள் தான் அபூ தாலிப். பல முறை குறைஷிகள் அபூ தாலிபை சந்தித்து பலவிதமான டிஸ்கஷன், பலவிதமான உரையாடல்கள், பலவிதமான ஆலோசனைகள் செய்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு நேரத்தில் அபூ தாலிபிடத்தில் சொல்கிறாங்க, எங்களில் உள்ள குறைஷி வம்சத்தை சேர்ந்த ஒரு திடகாத்திரமான வாலிபரை உங்களுக்கு கொடுத்துட்றோம், முகமதை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் கொன்னுறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட முட்டாள்களாக இருந்தார்கள் அந்த குறைஷிகள். அப்போ அபூ தாலிப் சொன்னாங்க, என்னுடைய வாலிபனை நான் உங்கள்கிட்ட கொடுக்க நீங்கள் அவனை கொல்லுவீங்க, உங்கள் வாலிபனை என்னிடத்தில் நீங்கள் கொடுப்பீங்க, அவனை நான் வளர்க்கணுமா? என்ன மோசமான ஒரு டீலிங் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காகவும் அவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பதற்காகவும் குறைஷிகள் இரவு பகலாக அவர்கள் சதித்திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருந்த போது அந்த எல்லா திட்டங்களிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருந்த அந்த அல்லாஹ்வுடைய அருள் என்பது மக்காவுடைய அந்த வாழ்க்கையில் யார் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது? அபூ தாலிப் மூலமாக. அப்போ அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ஒரு பாசம், தான் யத்தீமாக இருந்தபோது தன்னை வளர்த்தார்கள், தன்னை உருவாக்கினார்கள், தன்னை தன்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளைகளாக பராமரித்தார்கள் என்பது இன்னும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நபித்துவம் வெளிப்படுத்திய பிறகு அவர் ஈமான் கொள்ளவில்லை என்றாலும் ஈமானை வெளிப்படுத்துவதற்கு, ஈமானின் பக்கம் பிரச்சாரம் செய்வதற்கு தனக்கு துணையாக இருந்தார்கள் என்பதற்காக அபூ தாலிப் மேலே அவ்வளவு ஒரு பிரியமும் ஒரு பாசமும் ஒரு ஈடுபாடும் மதிப்பும் வச்சுருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ இந்த 3 வருஷங்கள் அபூ தாலிப் அந்த கணவாயில் இருந்த காலகட்டத்தில் நோய் அதிகமாகுது, வயசு அதிகமாகிடுச்சு அவருக்கு. ஸோ ரொம்ப சிரமத்தில் இருந்தார். அப்போ அவருடைய மரணப்படுக்கையில் படுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப 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 போய் சந்திக்கிறாங்க, அவருக்கு தாவா கொடுக்குறாங்க. நீங்கள் வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை மட்டும் சொல்லிடுங்க, மற்றதை நான் அல்லாஹ்விடத்தில் நான் வாதிடுறேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. அபூ தாலிப் அபூ ஜஹல் ஒரு பக்கம், அதே போல் அப்துல்லா இப்னு உமையா என்ற ஒருத்தர் காணிக்கிறார், அப்துல்லா இப்னு அபூ உமையா. இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, அபூ தாலிபே நீங்கள் என்ன அப்துல் முத்தலிபுடைய மதத்தை விட்டுற போகிறீங்களா? நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன கௌரவம் கண்ணியம் எல்லாம் இந்த குறைஷி வம்சம் கொடுத்து கொண்டு இருந்துச்சோ, இத்தகைய இந்த கொள்கையிலிருந்து நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களா? மரணத்தை பயந்துருவீங்களா? உங்களுடைய தம்பி மகனுடைய பேச்சை நீங்கள் கேட்டுருவீங்களா? அப்படின்னு சொல்ல 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 அல்லாஹ் பாதுகாக்கணும். அபூ தாலிபுக்கு அந்த ஜாஹிலியத்துடைய ஹமியத், அந்த அறியாமை காலத்தினுடைய அந்த ஆணவம், அந்த பெருமை, தனக்குள்ள கண்ணியம், தனக்கு பிறகு தன்னுடைய மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த உலக வாழ்க்கையினுடைய மோகம், அந்த உலக வாழ்க்கையினுடைய கண்ணியத்தை அவர் பார்த்துட்டு, இல்லை அன அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் என் அத்தா அப்துல் முத்தலிபுடைய கொள்கையில் தான் இருக்கேன்னு சொல்கிறாரு. அதே நிலையிலேயே அவருடைய ரூஹு பிரித்து. ஒரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கவலை என்ன, தனக்கு உறுதுணையாக இருந்த அபூ தாலிப் இறந்து போயிட்டாரு, இனி இந்த குறைஷி வம்சம் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு கவலை. இன்னொரு பக்கம் இவ்வளவு தியாகங்கள் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எனக்கு இவ்வளவு உறுதுணையாக இருந்தவங்க, அவருக்கு இஸ்லாம் ஈமான் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை. ஸோ அந்த நேரங்களில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனம் இறக்குனா, நபியே நீங்கள் விரும்பியவர்களை எல்லாம் நீங்கள் முஸ்லீம் ஆக்கிட முடியாது. சூரா அல் கஸஸுடைய வசனம் 28-56, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம இது அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். ஸோ அடுத்தது என்ன விஷயம், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி மௌத்தா போயிட்டார், அவருடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டியாவது அல்லாஹ்விடத்தில் துவா செய்யலாம், எனக்கு அது சம்பந்தமான தடை வராத வரைக்கும் நான் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக துவா செய்வேன் என்று அவங்க அந்த நினைக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் அவர்களுக்கு தடுத்துட்டான். எப்படின்னு சொன்னால், நீங்கள் முஷ்ரிக்குகளுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. இப்ராஹிம் நபி செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தடை வர்ற வரைக்கும் அவங்க செஞ்சாங்க. எப்போ அவர் நிரந்தரமான நரகவாசி என்பதை அவர் அறிந்து கொண்டாரோ, அவர் துவா செய்கிறதை அவர் நிறுத்தி கொண்டார். புரியுதுங்களா? ஸோ இந்த 2 சம்பவங்கள் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால், மக்கா வாழ்க்கையில் அபூ தாலிபுடைய கணவாயிலிருந்து வெளியான போது. ஸோ இந்த 2 பேருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் மிகவும் அதாவது தாவா விஷயத்தில், தீனுடைய விஷயத்தில் ரொம்பவும் ஒரு சம்பந்தப்பட்டவங்க.
இந்த ரெண்டு கவலையான நிகழ்வுகள் நடக்கிறதுனாலேயே இந்த ஆண்டுக்கு பேர் ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்பதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? இப்போ இதில் இன்னும் நிறைய சில விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வில் பார்ப்போம். ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் அதில் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அதாவது இப்போ அபூ தாலிப் இறந்து போயிட்டாரு. இப்போ சஹாபாக்கள்ல குறிப்பாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க யார்? அபூ தாலிபுடைய கடைசி சகோதரர் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாங்க, அதாவது உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுக்கு நீங்கள் மறுமையில் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் உங்களை உலகத்தில் பாதுகாத்தாரு, உங்களுக்காக ரோஷம் கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய ஒரு சிபாரிசு இருக்க போய் தான் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தினுடைய ஆழத்தில் அவரை தள்ளாமல், புரியுதா, காஃபிர் முஷ்ரிக் என்ற அடிப்படையில் நரகத்துடைய ஆழத்தில் அவர் போகாமல் அதனுடைய ஓரத்தில் அவர் இருப்பார். நான் இல்லை என்றால் அவர் எங்கே போயிருப்பார்? நரகத்தினுடைய ஆழத்துக்கு போயிருப்பார். புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அதாவது என்னுடைய சிபாரிசும் அவருக்கு பலன் அளிக்கலாம். எப்படி பலன் அளிக்கும்? காஃபிர்கள் முஷ்ரிக்களுக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துடைய அந்த கரண்டை கால் வரைக்கும், இப்போ எப்படின்னு சொன்னால் அந்த கடலில் அலை அடிக்கும்போது போய் நின்னோம்னா நம்முடைய கரண்டை கால் வரைக்கும் நினச்சிட்டு போகுது பாருங்கள். ஸோ அந்த அந்த அளவுக்கு உண்டான நரகத்திலே அவர் நரகத்தினுடைய ஓரத்தில் இருப்பார். அதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. எகுலா மின்ஹா திமாகுஹு, அதனால் அவருடைய மூளை மண்டையில் உள்ள மூளை கொதித்து கொண்டிருக்கும்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்துடைய தண்டனை என்பது அது மிக பயங்கரமானது. அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்மை. ஸோ நம்ம இந்த பாடத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஒரு விஷயம் இந்த அமர்வில் இன்ஷா நம்ம பார்ப்போம். அடுத்து இன்னும் சில விஷயங்களை அடுத்த அமர்வில் நம்ம பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் துயர ஆண்டு, கவலை ஆண்டு என்பதாக அறியப்பட்ட ஆண்டு எதுன்னு சொன்னால் இந்த அபூ தாலிபுடைய கணவாயிலிருந்து அவர்கள் வெளியேறியதற்கு பிறகு. ஏன் இந்த ஆண்டுக்கு இப்படி பேர் வந்துச்சுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்த இரண்டு நபர்கள், ஒருவர் முஃமின், இன்னொருவர் காஃபிர். இந்த ரெண்டு பேருமே இந்த வருஷத்தில் தான் இறந்து போகிறாங்க. இவங்களுடைய இறப்புக்கு பிறகு என்னென்ன நடக்குது, இவங்களுடைய இறப்புனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இதிலிருந்து நம்ம பெற வேண்டிய இன்னும் சில படிப்பினைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை புரிவதற்கும் அறிவதற்கும் கற்பதற்கும் அதிலிருந்து படிப்பினைகள் பாடங்களை பெற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொள்வதற்கும் வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வதற்கும் அல்லாஹுடைய தீனை புரிந்து கொள்வதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன் ஷேக். அஹ்ஸனல்லாஹு இலைக். இன்ஷாஅல்லாஹ் ஏதாவது क्वेश्चन இருந்தால் நீங்கள் உங்கள் மைக்ரோஃபோன் வந்து கேட்கலாம், இல்லை நீங்கள் சேட்டை போயிடுவோம். இன்ஷாஅல்லாஹ் you can ask your question directly to the sheikh or you can write the chat box. இன்ஷாஅல்லாஹ் இந்த பாடத்தை ஒரு தடவை எல்லாரும் இன்ஷாஅல்லாஹ் படிச்சிருங்கன்னா, 7வது துயர ஆண்டுனா விட்டுறாதீங்க இன்ஷாஅல்லாஹ். அதுக்கப்புறமா அதில் உள்ள அந்த கேள்விகளையும் கேள்விக்குண்டான பதில்களையும் எழுதி பார்த்துக்குங்க இன்ஷாஅல்லாஹ். Inshallah, any question today, inshallah, the Sheikh? Okay, Jarina Hamid, நீங்கள் உங்கள் மைக்ரோஃபோன் திறந்து கேட்கலாம். வலைக்குமுஸ்ஸலாம். நம்பர் 1, இப்போ அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் பேசும்போது மூமின்கள் காஃபிர்கள்னு பேசுகிறான். நாம் இஸ்லாமை ஈமானை முஸ்லிம்களுக்கு விளக்கும் பொழுது மூமின் காஃபிர், முஸ்லீம் முஷ்ரிக் அந்த மாதிரி நம்ம பேசுகிறோம். நம்ம தாவா கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் நம்ம சந்திக்கும் பொழுது அவங்கள பார்த்து முஷ்ரிக்குகளை காஃபிருங்களே நம்ம பேச மாட்டோம், பேசவும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவா கொடுக்கும் பொழுதோ அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி உள்ள நபிமார்கள் தாவா கொடுக்கும் பொழுதோ எங்கேயுமே தங்களுடைய மக்களை பார்த்து முஷ்ரிக்குகளே காஃபிர்களே அப்படின்னு சொல்லி அவங்க பேசலை. புரியுதா? தாவா ஃபீல்டில் மக்களை சந்திக்கும் பொழுது அவங்க காஃபிர் முஷ்ரிக்குங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தலை. எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால்,
யா கௌம், என்னுடைய சமுதாயமே, என்னுடைய மக்களே, ஓ மை பீப்புள், ஓ மை கம்யூனிட்டி, அப்படித்தான் அவங்க சொன்னாங்க. வெர்பா சொன்னாங்க, செயலாக சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? நீங்கள் அல்லாவை நிராகரிக்கிறீங்களே, நீங்கள் அல்லாவுக்கு இணை வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்களே தவிர அவங்களுக்கு பேராக சொல்லலை. குரானில் ஒரே ஒரு இடத்துல தான் குல் யா ஐயுஹல் காஃபிரூன் அந்த மாதிரியான வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது எப்போ பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், காஃபிர்கள் ஒரு சிட்டிங்க்கு வர்றாங்க. சிட்டிங்கில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்க. எப்படி வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்க? சிலைகளை வணங்குவதற்கு நிர்பந்திக்கிறாங்க. நாங்கள் அல்லாவை வணங்குறோம், நீங்கள் எங்கள் சிலைகளை வணங்குங்க, எல்லாம் ஒன்று தான், நீங்கள் ஏன் பிரிக்கிறீங்க, நாங்கள் தான் அல்லாவை ஏற்றுக்கிறோமே அப்படின்னு சொல்லி நிர்பந்தித்த போது தான் நபியே அந்த காஃபிர்களை பார்த்து குல் யா அய்யுஹல் காஃபிரூன், அதாவது அந்த இடத்துல அல் காஃபிரூன் என்பது ஓர் இறையை, அல்லாஹுவை வணங்க மறுப்பவர்களே, புரியுதுங்களா? ஸோ அந்த மீனிங்கில் அந்த மக்களும் அல்லாவை மட்டும் வணங்குறத அப்போ மறுத்ததுனால, ஸோ அந்த இடத்துல அதே வார்த்தையை சொன்னாதான் அங்கே வந்து பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல அந்த மாதிரி பேச சொன்னான். அதுபோக மற்ற எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யா ஐயுஹன்னாஸ், யா ஐயுஹன்னாஸ், மக்கால இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்களில் இருக்கக்கூடிய தாவாவுடைய ஸ்டார்டிங், தாவாவுடைய ஆரம்பம் எல்லாம் எப்படி இருக்கும்? யா ஐயுஹன்னாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பாசி, அதே போல் இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா யா ஐயுஹன்னாஸு துரிப மஸலன் ஃபஸ்தமிஉ லஹு, இந்த மாதிரியான யா ஐயுஹன்னாஸ், ஓ பீப்புள், ஓ பீப்புள், மக்களே மக்களே அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கும். ஸோ அதே போல் தான் நீங்கள் தாவாவில் மக்கள்கிட்ட பயன்படுத்தும் போதும் சரி இந்த வார்த்தையை தான் இந்த மாதிரி பயன்படுத்தணுமே தவிர மற்றபடி அவங்கள பார்த்து முஷ்ரிக்கே, காஃபிரே, நீ முஸ்லீம் ஆகிடு அந்த மாதிரி நம்ம அழைக்கக்கூடாது. அப்படி அழைக்க மாட்டோம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கவும் இல்லை. அவங்களுடைய பேரை சொல்லி அழைச்சாங்க. இப்போ நம்ம பார்த்த ஆரம்பத்தில் சஃபா மலை மீது அங்கே எங்கேயுமே நீங்கள் காஃபிருங்களே, முஷ்ரிக்குகளே, ஜாஹிலியத்தில் இருக்கக்கூடிய நாசமாக போகிறவனுங்களா அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சாங்க? இல்லையே. குறைஷிகளே, அப்துல் முத்தலிபுடைய வம்சமே, சஃபியாவே, அப்பாஸே, இப்படி பேரை சொல்லி தானே அழைச்சாங்க. அதே போல் நீங்களும் அவங்களுடைய பேரை சொல்லி, அவங்களுடைய குடும்பத்துடைய பேரை சொல்லி கண்ணியமாக தான் அழைக்கணுமே தவிர காஃபிர் முஷ்ரிக்குன்னு சொல்லி நீங்கள் அழைக்கக்கூடாது. காஃபிர் முஷ்ரிக் என்று நம்ம பயான்களில் நம்ம முஸ்லீம்களுக்கு ஈமான் இஸ்லாமை பிரித்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பயன்பாட்டு வார்த்தை தான் இது. அநேகமாக நான் சொன்னது வல்லாஹு ஆலம் சரியாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னா நம்ம திருத்திப்போம் இன்ஷா அல்லாஹ். செய்யக்கூடாது. அதாவது அல்லாஹ் என்ன சொன்னா, இதுஃபா பில்லதி ஹிய அஹ்ஸனு ஸய்யிஆ ஃபஇதா அல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், உங்களுடைய கடுமையான விரோதியிடத்திலும் சரி நீங்கள் அழகிய முறையிலே பதில் சொல்லுங்கள், அதன் மூலமாக அந்த பகைமையில் உடையவரும் உங்களிடத்திலே நண்பராக ஆகிவிடலாம்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ நம்முடைய பதில் எப்போதும் அழகிய வார்த்தைகளை கொண்டு தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்களில் ஒன்று, அவர் கெட்டதை கொண்டு தடுக்க மாட்டார், கெட்டதை அழகியதை கொண்டு தடுப்பார்னு சொல்லி. ஸோ முஸ்லீம்கள் வந்து காஃபிர்களுடைய அந்த வழக்கத்தில் போய் அவங்க எப்படி பதில் கொடுத்தாங்களோ அதே போல் நம்மளும் பதில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்களே. ஸோ இது மாதிரி திட்டி பதில் சொல்கிறது இருக்குது, இது வந்து ஒரு அழகிய நேரான ஒரு போக்கு கிடையாது. சில நேரங்களில் கூட ட்விட்டரில் சில காஃபிர்கள் பேசும் பொழுது நம்முடைய நாகரிகமான பதிலை 1க்கு 2 தடவை அவங்களுக்கு சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் ஏசி திட்டி பேச ஆரம்பித்தவங்க அடுத்து 3வது 4வது ட்வீட்டில் நமக்கு பதில் சொல்லும் பொழுது முழுமையாக அவங்களுடைய அஹ்லாக்கே மாறி போயிடுது. அவ்வளவு மதிப்பாக அவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அவங்க ஒரு தடவை திட்டினாங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஆளுங்க 2 தடவை திட்டும் பொழுது அவன் இன்னும் அவனில் உள்ள ஷைத்தான் ஏற ஆரம்பிச்சிடறான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு எது குரானில் சொல்லியிருக்குதோ எது ஹதீஸில் சொல்லியிருக்குதோ அது 100% ப்ராக்டிக்கலாக அதுதான் உண்மை. அதை செஞ்சால் அந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். வயசு அநேகமாக அவங்களுக்கு 65 இருக்கும். அந்த அபு தாலிப் கணவாயில் இருக்கும்போது உணவு பற்றாக்குறை, அதே போல் மற்ற விதமான அந்த சிரமங்கள், அதனால் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்க. குஃப்ருன் தூன குஃப்ரின், அதில் நிறைய படித்தரம் இருக்குது. அல்லாஹ்வை மொத்தமாக நிராகரிக்கிறது அது பெரிய குஃப்ரு. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் செய்கிற சின்ன சின்ன மாறுபாடுகளும் சின்ன குஃப்ர்களில் வரதான் செய்யும். பெர்ஃபெக்ட்டு தான் தாவா கொடுக்கணும் அப்படின்னு எங்கேயுமே ஆயத்து ஹதீஸ் இல்லையே. நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக வேண்டி தாவா கொடுக்குறோம். நம்ம தாவா கொடுக்க நம்முடைய ஈமானை நம்ம பலப்படுத்திக்கிறோம். சரிங்களா? அப்படி பார்த்தா நபிமார்கள் மட்டும்தான் தாவா கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. சரி, நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறோம், இஸ்திக்ஃபார் செய்கிறோம்.
எப்போ நமக்கு தப்புன்னு தெரியுதோ அதை நம்ம திருத்திக்கணும். ஒரு தப்புல நம்ம தொடரக்கூடாது அவ்வளோதான். மற்றபடி தாவாங்கிறது எல்லா மூமின்கள் முஸ்லீம்கள் மேலே கடமை. ஆனால் அந்த தாவா சம்மந்தப்பட்ட பேசிக் நாலேஜ் அறிவு நம்ம இடத்துல இருக்கணும். நம்ம என்ன விஷயத்தை சொல்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்கிறோம், அது சம்மந்தமான அடிப்படை அறிவு, அதே போல் யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்கள்ட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு அடிப்படையான ஒரு அறிவு, அதுதான். மற்றபடி அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இடத்துல கேள்வி கேட்கும்போது அந்த அறிஞர்களிடத்தில் அதை கேளுங்கன்னு சொல்லி அவங்கள அறிஞர்களிடத்தில் நம்ம வழிகாட்டிடணும். அதனால் நான் எதையுமே படிக்கல, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் அறவே சரியில்லை, நான் எப்படி தாவா கொடுக்கறது, அந்த மாதிரி நம்ம தாவாவை புறக்கணிக்கக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லீமும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்தவராக இருக்கணும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பவராக இருக்கணும். அடுத்து மார்க்கத்துடைய சட்டங்கள் அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களுக்கு அதை கற்றவர்களிடத்தில் நம்ம வழிகாட்டி விட்டுற வேண்டியதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாயின் பாதமும் நமது முகமும் சமமாக இருக்கும் நிலையில் தாயின் பாதத்தை முத்தமிடலாமா அப்படின்னு எனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த மாதிரி சஹாபாக்கள் யாரும் செஞ்சதா தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் அநேகமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முத்தமிட்டதாக வருது. அதனால் மற்றவங்களுக்கு அது செய்யக்கூடாது. தாயினுடைய நெற்றியில் தான் நம்ம முத்தமிடணும். ரொம்ப நுணுக்கமான ஒரு பிரச்சனை. அதாவது ஒன்று உறவுகளை மதிக்கிறது, உறவுகளை சேர்த்து வாழ்கிறது. ரெண்டாவது வீட்டில் உள்ள மூத்தவங்க பெரியவங்க என்ற அடிப்படையில் அவர்களுக்குண்டான கண்ணியம். ஸோ இது எல்லாமே பாதுகாக்கப்படுவதோடு முதல் விஷயமா அவர்களுடைய அந்த ஷிர்கான பிதஅத்தான செயல்களிலிருந்து முற்றிலுமாக நாம் விலகி இருத்தல். அப்படி விலகி இருக்கும் பொழுது அவங்களிடத்தில் நம்ம செய்யக்கூடாதது என்ன, கடினமான ஹார்டான வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அவங்கள அவமரியாதையான வார்த்தைகளை கொண்டு அவங்கள பேசக்கூடாது, அவங்கள ஏசக்கூடாது. சரி, என்ன செய்யணும்? நம்முடைய ஸ்டேட்டஸை, நான் ஏன் இதை செய்யலை, இந்த விஷயத்தில் ஏன் நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரலை, இதில் ஏன் நான் உங்களோட உடன்படலை அப்படிங்கிறத அழகிய வார்த்தையை கொண்டு கல்வி ரீதியான தர்க்க ரீதியான ஆதாரங்களை கொண்டு அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படி படுத்தும் பொழுது அது குதர்க்கங்கள், விதண்டாவாதங்கள், ஒருத்தரை திட்டுறது, ஒருத்தரோட அவங்கள விட உங்களுடைய சப்தத்தை உயர்த்துறது, கத்துறது, அவங்க மேலே ஷவுட் அந்த அளவுக்கு போகாத வரைக்கும் நீங்கள் செய்யணும். அதுக்கு பிறகு நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு அழகிய முறையில் சொல்லிட்டேன், ஸோ ஏதாவது மார்க்க ஆதாரங்கள் இருந்தால் அதை கொண்டு எனக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க, மற்றபடி சடங்குகளாக இதை நம்முடைய மூதாதையர்கள் செஞ்சாங்க, இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என்னை நிர்பந்திக்காதீங்கன்னு சொல்லிட்டு அழகிய முறையில் அவங்கள்ட்ட நம்ம சொல்லிட வேண்டியது. அதனால் அவர்கள் நம்ம மேலே கோபிச்சு கொண்டாலோ நம்மளை ஒதுக்கி வச்சாலோ அதை அல்லாவுக்காக வேண்டி நம்ம பொறுத்து கொள்ளணும். சகித்து கொண்டு யா அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழியை கொடு, அவங்களுக்கு எனக்கு மத்தியில் இணக்கத்தை கொடு, நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். ஆனால் நம்ம அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கக்கூடாது. அதே போல் நம்முடைய சத்தியத்தை விட்டுட்டு அவங்களோட சரி பரவாயில்ல நான் உங்களை மௌலூதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நானும் உங்கள் வீட்டில் மௌலூது வரும்போது நானும் உட்காந்துக்கிறேன், அந்த மாதிரி நம்ம பாத்தியில் போயிடவும் கூடாது. ஸோ இப்படியானவ நம்ம ஹக்கில் உறுதியாக இருப்பதோடு ஹக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்படுவதோடு அதே நேரத்தில் அவர்களுடைய கண்ணிய மரியாதையும் பாதுகாக்கப்படும்படியாக நம்முடைய அதாவது கருத்து பரிமாற்றங்களையும் நம்முடைய தர்க்கங்களையும் நம்முடைய அந்த ஆதாரங்களை எடுத்து வைக்கிறதையும் சத்தியத்தை எடுத்து வச்சுக்கிறதையும் நம்ம அமைச்சு கொள்ளணும். அந்த சண்டையாக போய் உறவுகளை டோட்டலாக கட் பண்ணிவிட்டு நீ ஒருத்தரை சபித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது போகிற மாதிரி வச்சுக்கொள்ளக்கூடாது. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.